ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் பறவைகள் மீது மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தான். குறிப்பாக புறாக்கள் என்றால் அவனுக்கு கொள்ளைப் பிரியம். அதனால் பெரிய கூண்டு ஒன்றைத் தயாரித்து அதில் ஏராளமான புறாக்களை வளர்த்து வந்தான். பொதுவாக புறாக்களை வளர்ப்பவர்கள் அதிகாலையிலேயே கூண்டைத் திறந்து விட்டு விடுவர். புறாக்கள் வெளியில் சென்று இரை தேடி விட்டு மாலையில் வீடு திரும்பும். கூண்டிற்குள் சென்றதும் அடைத்து விடுவர். ஆனால் இந்தச் செல்வந்தனோ புறாக்களை வெளியே அனுப்புவது இல்லை. வேண்டிய இரைகள் அனைத்தையும் அவனே போட்டு விடுவான். அதனால் புறாக்கள் மிகுந்த மனுளைச்சலில் இருந்தன. எத்தனை உயர்வான உணவு கிடைத்தாலும் அப்படியே வெளியில் பறந்து சென்று நம் மனம் போல சுற்றியலைந்து நாமாகத் தேடித் தின்னும் இரையில் கிடைக்கும் சுகம் இப்போது இல்லை என்று புலம்பின. அதே வீட்டில் ஒரு கள்ளப்பூனையும் இருந்தது. தினமும் புறாக்கள் பேசுவதையும் கேட்டது. அதன் கள்ள மனம் விழிதலுக் கொண்டது. எப்படியும் இந்த புறாக்களை ருசி பார்த்துவிட வேண்டும் என நினைத்தது. அன்றும் புறாக்கள் தங்களுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தன. பூனை அவைகளுடன் பேச்சு கொடுத்தது. நண்பர்களே, முதலாளி உங்களுக்கு உணவு போடும்போது கதவைத் திறப்பது வழக்கம். அப்போது நான் முதலாளியின் காலருகே நின்று மியாவ் என்று குரல் கொடுப்பேன். முதலாளி என்னை பார்ப்பார். அப்போது ஒரு புறா வெளியில் சென்று விடலாம். இப்படியே தினம் ஒருவராக நீங்கள் வெளியே வரலாம் என்றது. புறாக்கள் எல்லாம் மகிழ்ந்து போயின. அப்படியே செய்வோம் என்றன. பூனை மகிழ்ச்சியுடன் கிளம்பிச் சென்றது. ஒவ்வொருவராக வெளியில் வாருங்கள். எனக்கு எல்லோருமே விருந்துதான். ஒரு புறாவை கழுத்தைக் கடித்துத் தின்பேன், இன்னொன்றை நெஞ்சைக் கடித்துத் தின்பேன். அடுத்ததை ஈரலைப் பீத்துத் தின்பேன் என விதம் விதமான கனவுகளுடன் தன் நாக்கைச் சுழற்றியபடியே சென்றது. அதே நேரத்தில் கிழப்புறா ஒன்று மற்ற புறாக்களை எச்சரித்தது. அது கள்ளப்பூனை. அதை நம்பினால் உங்களுக்கு ஆபத்தே விளையும். எச்சரிக்கையாக இருங்கள் என்றது. புறாக்களும் பயந்து நடுங்கின. எஜமானன் புறாக்களுக்கு இரை போடக் கூண்டைத் திறந்தான். அவன் காலடியில் நின்று கொண்டு பூனை மியாவ் என்றது. எஜமானன் கீழே குனிந்து பார்த்தான். ஆனால் எந்தப் புறாவும் வெளியே வரவில்லை. எஜமானன் சென்றதும் பூனை அவைகளுடன் சண்டை போட்டது. நான் அத்தனை சொல்லியும் நீங்கள் கேட்கவில்லை இல்லையா என்றது. கிழப்புறா சொன்னது, பூனையாரே, உமக்கு ஏதோ வியாதியாமே, உமக்கு சூடு வைக்க சூட்டுக் கோலை எடுக்கத்தான் எஜமானன் சென்றிருக்கிறார் என்றது. பூனை அலறியடித்து ஓடியது.